ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு மசூதிகளில் இஸ்லாமிய பெருமக்கள் தொழுகை செய்து வழிபட்டனர். அதன்படி டெல்லியில் உள்ள ஜமா மசூதி, மும்பையில் உள்ள ஜூமா மசூதி, மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ஈத்கா மசூதி மற்றும் திருவனந்தபுரத்தில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகை செய்து வழிபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத் தழுவிக் கொண்டனர். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி வாசல்களில் இஸ்லாமிய பெருமக்கள் தொழுகை செய்தனர். அதன்படி நாகூரில் உள்ள ஆண்டவர் தர்கா, மதுரை எல்லிஸ் நகரில் உள்ள திடல், சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பள்ளிவாசல், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள பள்ளி மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகை செய்து வழிபட்டு ஒருவருக்கொருவர் ஆரத் தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ரம்ஜான் பண்டிகையொட்டி வாழ்த்து கூறியுள்ள பிரதமர் மோடி, இந்த பண்டிகை நமது சமூகத்தில் நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் கருணை உணர்வை அதிகரிக்கட்டும் எனவும், மக்களின் அனைத்து முயற்சிகளிலும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கட்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் வாழ்த்து கூறியுள்ள தவேக தலைவர் விஜய், அனைவரிடமும் அன்பு, அமைதி, சகோதரத்துவம், நல்லிணக்கம் ஆகியவை வளர்ப்பறையாக வளர வாழ்த்தி மகிழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் எடுத்துக்காட்டும் பெருநாளாம் ரம்ஜான் கொண்டாடும் அன்பர்களுக்கு இனிய வாழ்த்துகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.